வணக்கம் நண்பர்களே. ஈடெல்லா பெருமை நிறைந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். மாதம் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தெய்வீக பெருமை நிறைந்திருக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாம். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு தெய்வீக ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். இந்த காலத்துல வித்தியாகாரம் சொல்லக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கன்னி ராசிக்கு மாறி அந்த வீட்டில் சந்திருக்கிறார். இதனால கன்னி ராசி பொறுத்த வரைக்குமே தன்னுடைய ஆட்சிநாதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே சந்திரிக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்கள் இந்த காலத்துல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்க இந்த காலத்துல செய்யறதால உங்க வாழ்க்கையில ஒரு மேலான பலனை அடைய முடியும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்கள், சிறப்பான விஷயங்களை ஒரு சில வரிகளை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் அடங்கியிருக்குது. புதன் பகவான் உச்சம் பெற ராசி கன்னி ராசியும் ஒன்று. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணியிலே உச்சடைகிறாங்க. பெரும்பாலும் கன்னி ராசி அன்புகள் ஒரு சிறந்த நிர்வாக திறமை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல், மனசுல நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அபார ஞாபக சக்தி இருக்கும். இயற்கையான அழகு படைச்சவங்கன்னே சொல்லலாம் இந்த கன்னி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே. மற்றவங்க பேசினாதான் இவங்க பேசுவாங்க. இவங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பேச விட்டு ஆழம் பார்க்குறதுல கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய திறமைங்கிறது எந்த சூழ்நிலையும் வெளிப்படும். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் பணம் குறைவாக கிடைச்சாலுமே இவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ, மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு அடிமையாக ஒரு தொழிலாளியாக இவங்களால இருக்கவே முடியாது. இவங்களுடைய வாழ்வில் இவங்களுடைய உழைப்பால் ஒரு முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் அமையுன்னு சொல்லலாம். மற்றவங்களை கூட ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்ககிட்ட இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. உலக விஷயங்கள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறதுல ஒரு அலாதியான இன்பம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரிங்கிறதே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உறவினர் வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தொல்லைகள்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். சாந்தமான வார்த்தை, நயமாக பேசி மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை, இதனாலேயே நீங்கள் மற்றவங்களை எல்லாருமே கவர்ந்து எடுத்துடுவீங்கன்னே சொல்லலாம். தவறு செய்யக்கூடியவங்களை கூட உங்களுடைய அன்பான பேச்சால் திருத்தி விடக்கூடிய இயல்பு கொண்டவங்க. உங்களுடைய பேச்சுக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தனவரவு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உழைப்பால் தாராளமாக அமைச்சு கொள்ள முடியும். ஓய்வாக இருக்கிறதுல கூட பெரும்பாலும் கன்னி ராசி அன்புகள் ஏதாவது ஒரு வகையில் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு பணம் ஈட்டணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அறிவு, திறமை, பேச்சாற்றல் இது மூலமாகவே பண வர்க்கம் உங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சண்டைங்கிறது கன்னி ராசி அன்புகளோட வாழ்க்கையில் இல்லாமல் மட்டும் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தை ஒரு நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். கையில் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதனாலேயே குடும்பத்தில் ஒரு சிறந்த நிர்வாகியை நீங்கள் திகழ்ந்து வருவீங்க. பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நீங்கள் எப்போது உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு பிரச்சனைங்கிறது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதால இயல்பாகவே பேச்சாற்றல் மிக்கவங்க. உற்சாகமாக பேசுவீங்க. சலிக்காமல் பேசக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும். ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டாவே போதும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமான வார்த்தைகள், மற்றவங்களுக்கு கவர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாய் வழியாக வெளிப்படும். அறிவு திறமையை மிகுந்திருக்கிறதால உங்கள் வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்புகள் பெரும்பாலும் நீங்கள் சாதாரணமாகவே இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மதிப்பு நுட்பத்தால், கடின உழைப்பால் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் திருவெண்காடு தளத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் பகவானை நீங்கள் அருளாட்சி செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகள் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி முன்னோர் வழிபாடும் இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பு தான். மேலுமே கன்னி ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக பல சந்தேகங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சிறந்த ஜோதிடரோட நம்பரை கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த ஜோதிடரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கிரகங்களுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் அனுகூலமான பலனை தான் ஏற்படுத்தி தரப்போறாங்கன்னு சொல்லலாம். சூரியன், செவ்வாய், புதன், ராகு மட்டும் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி தருவாங்க. மற்றபடி இந்த புரட்டாசி மாதங்கிறது உங்களுக்கு வருமானங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பண பிரச்சனைங்கிறது இனி இல்லை.
பண வருமானங்கிறது போதுமான அளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். சகோதர ரீதியாக குடும்ப வகையில் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. சகோதரர்கள் மட்டுமே இந்த காலத்தில் உங்களுக்கு குறிப்பாக ஒரு சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு உறவுல விரிசல் மனஸ்தாபங்கிறது ஏற்பட்டிருக்கும். இனி அந்த விரிசல் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால பிறந்திருந்த உறவினர் எல்லாமே இந்த காலத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த கூச்சல் குழப்பம் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் நீங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்தவங்க கூட இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு மன நிறைவுங்கிறது இனி ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கிறதால குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு களை கட்ட ஆரம்பிக்கும். தொடர்ந்து கலஸ்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால மனைவியோட ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்க பாருங்கள். பெரும்பாலும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலுமே சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்கள். அதிலேயே குணமாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பாகிஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று இருக்கிறதால சுக்கிரனும் அனுகூலமாக இருக்கிறதால திருமண முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல வரணும் உங்களுக்கு இந்த காலத்தில் அமைய வாய்ப்பு இருக்குது. இளம் வயதினராக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்களுக்கு நிறைஞ்ச மாதிரி கணவனோ மனைவியோ அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைன்னு சொல்லலாம். பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த காலத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குது. கூடவே குலதெய்வ ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் இந்த காலத்தில் நிறைவேற்றி வர பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக நினைச்சபடியே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசிக்கார பெண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நீங்கள் சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண போகிறீங்க. இது வரைக்கும் மனசில் ஏற்பட்டிருந்த ஒரு பதட்டம் குழப்பம், இது செய்யலாமா வேண்டாங்கிறவங்கிறதுயான ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இனி ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ எல்லா கிரகமும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தனித்திறமை எந்த அளவுக்கு இந்த காலத்தில் வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், உழைப்புக்கு தகுந்த ஒரு லாபம் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு பாராட்டு கிடைக்கிறதோ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோ இந்த காலத்தில் சாத்தியன்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வரக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு கூட உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட தொடர்ந்து ஒரு நல்ல வாய்ப்பு வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தற்காலிக வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட பணி நிரந்தரமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. இதை இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறாரு. கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போகிறாருன்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு இந்த காலத்தில் ஆதிக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கிறாங்க. சுக்கிரன் குரு 2 பேருமே சுபபலன் பெற்று இருக்கிறதால சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் சாத்தின்னு சொல்லலாம். உற்பத்தியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிலவரப்படி சந்தையில் எந்த மாதிரியான பொருள் அதிகமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அதை முன்கூட்டியே திறமையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் அமையும். சின்ன சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுடைய நிதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் முயற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஒரு கடன் உதவி பெறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். குறைந்த வட்டியில் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஊரில் இருந்துக்கிட்டே ஒரு வெளியூரில் நீங்கள் வேற கிளை தொடங்கலாமா இல்லைன்னா வெளிநாட்டில் கிளை தொடங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். இதை பற்றின சிந்தனை எல்லாமே நீங்கள் கலந்து ஆலோசனை செஞ்சு இந்த காலத்தில் முடிவெடுக்கலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே இந்த காலம் கிரகநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக தான் வளம் வராங்க. உங்களுடைய செல்வாக்கு மரியாதை இது எல்லாமே அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நேரம். தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் பேச்சு வார்த்தையில் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். சாதாரணமாக நீங்கள் பேசினா கூட இந்த காலத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் திரிச்சு சொல்லக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் யோசித்து பேசுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்விக்கு அதிபதியாக புதன் பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் பயணம் செய்கிறாங்க. கல்வியை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசை ஒரே நிலையில் நீங்கள் இந்த காலத்தில் படிச்சுட்டு வர பாருங்கள். படிப்பில் அடுத்தடுத்து இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அதிகப்படியாக நீங்கள் வெளியிடங்களுக்கு போகிறதோ நண்பர்களோட பழகிறதோ இந்த காலத்தில் வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஆசிரியரோட சொல்படி நடங்க. உணர்ச்சி வசப்படாமல் வகுப்பில் நீங்கள் முழு கவனம் செலுத்தினீங்களாவே ஒரு சிறப்பான அடித்தளம் இந்த காலத்திலேருந்து உங்களால் ஏற்படுத்திக்க முடியும்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமண வாய்ப்புகள் இந்த காலத்தில் சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வர பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது இந்த மாதத்தில் உறுதி.
குடும்ப பொறுப்பை ஏற்றுட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் மனசில் ஒரு தேவையில்லாத கவலைங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அப்பப்போ ஏற்படுங்கிறதால தொடர்ந்து உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. அதே மாதிரி சின்னதாக உடல் உபாதை இருந்தாலுமே மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்வது நல்லது. நன்மை செய்யும் கிரகம் தான் உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் எதுக்குமே பதட்டப்பட வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க, செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலுமே அலட்சியமாக இருக்காமல் தொடர்ந்து ஒரு கவனமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க.